போதை மருந்து கடத்தலில் தீவிரமாக ஈடுபட்டு குற்றம் சாட்டப்பட்ட லட்சுமி என்ற இந்த பெண்ணை கடுமையாக தண்டிக்கும்படி கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கணவன் மேல் ஏற்பட்ட ஆத்திரம் காரணமாக தன்னுடைய 3 குழந்தைகளையும் கிணற்றில் தள்ளி தானும் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற குற்றத்திற்காக இபிகோ 302, 104, 307 சட்ட பிரிவின்படி 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கின்றேன். இது ஒரு தனி உலகம். இங்கு வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குற்றத்துக்காக சட்ட புத்தகத்தின் ஏதேதோ பிரிவின் கீழ் உள்ளே வந்தவர்கள். ஆனால் இவளோ மனச்சிறையில் ஒரு மனிதனை பூட்டி வைத்த குற்றத்திற்காக தன் ஆயுளின் பெரும் பகுதி இங்கு அஞ்ஞாத வாசம் செய்ய வந்தவள். இந்த வெள்ளை புறா வானை விட்டு கூண்டுக்குள் அடைபட்டு பலகாலம் ஆகிவிட்டது. அவள் போட்ட கரிக்கோடுகள் அவள் காதலுக்கு அவள் செய்யும் லட்சார்ச்சனை. ஆனந்த், 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 ஆனந்த். ஏன் சார் லவ் பண்றேன்னு சொல்றீங்களே, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நீங்க பாட்டு பாடுறத நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துடுங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? லதா, உனது வார்த்தை எனது வேதம். இதையும் செய்ய காத்திருக்கிறது என் இதயம். என் காதலை நம்பினால் கடிதம் சொல்லும் இடத்தில் உன் காலடி ஓசை கேட்கட்டும். ஹலோ, ரிசப்ஷன். குட் ஈவினிங். யாரு? சிவராமனா? பாம்பேல இருந்து இன்னைக்கு தான் வந்தாரா? ஒரு நிமிஷம் இருங்க சார், எந்த ரூம்னு பார்த்து சொல்றேன். சாரி சார், அப்படி யாரு இங்க வர? ரிசப்ஷன். குட் ஈவினிங். ஏன் சார், எத்தனை தடவை தான் மிஸ்டர் சிவராமன் இருக்காரான்னு கேப்பீங்க? ஆர் யூ மேட்? இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரூம் இருக்கு. அதுல எந்த ரூம் நான் போய் தேடுவேன்? ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? இங்க பாருங்க, அந்த மிஸ்டர் சிவராமன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போன் பண்ணுங்க. Damn it, idiot fool. ஏய், ஏன்டி இவ்ளோ கோபப்பட்டு பேசுற? எதுலயுமே பொறுமையா நிதானமா இருக்கணும். ஆனாலும் இவ்ளோ அவசரம் கூடாதுமா. ஆமா தாயே,
எப்ப பார்த்தாலும் என்ன அவசரக்காரின்னு சொல்லிட்டே இரு. ஆனா உன் வேலையை சேர்த்து இங்க நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடா யாரடி இது? யாரடியா? ஆனந்த். ஆனந்தா? எந்த ஆனந்த்? எந்த ஆனந்தா? என்ன கிண்டலா பண்ற? ஆனந்த தெரியாதவங்க இருக்கவே முடியாது. He is such a great singer. பெரிய பாடகர் பாரு. சொல்லி கார்ப்பரேஷன்காரங்க வந்து குழி தோண்டி குழா போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டுகாரங்க வந்து குழி தோண்டுறாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன்காரங்க வந்து குழி தோண்டுறாங்க. அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோண்டுறாங்க. ஏன்டா இந்த மாதிரி குழி தோண்டுறீங்கன்னு கேட்டா மந்திரி வர போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டானுங்க. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்கம். 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி எதுக்கு சோதனை வருது? வரும். போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு என்ன சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. அரசியல்வாதிங்க தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். அனுமாரு ஆசைப்படுறாரு போல இருக்குது. அனுமாரு அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே. பைத்தியக்காரி, நான் வாய பத்துக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன். ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே. என்னப்பா அந்த ஜோக்கு? அப்படி கேளு. மண்ணெண்ணெய்க்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோபம் வந்து இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்க எல்லாம் என்னையா தாள கொன்னுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு. நான் நல்லா இருந்தேன், என்ன பிரயோஜனம்? நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக்கு எழுதுறேன். இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரதை விட உனக்கு தான் அதிகமா காதல் கடிதங்களே வருது. அப்படியா? தம்பி, இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பசு, நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல. சித்தப்பா, என்னப்பா? எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க, நீங்க தவளே அடிக்கிறீங்களே. சரி சரி, சாப்பிடுவாங்க. எப்படி டிக்கெட் வாங்கிட்டேன்? 50 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய் கொடுத்து பிளாக்ல வாங்கிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? அப்படியாவது அந்த டான்ஸ் எனக்கு பார்த்துதான் ஆகணுமா? இன்னைக்கு இல்லன்னா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறது. நீ உள்ள வந்து பாருடி, அப்பதான் ஆனந்துக்கு இருக்கிற கிரேஸ் உனக்கு தெரியும். வாடி வாடி. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். கேக்குறது பெருசா கேள. வா வா வா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கே. உட்காருறியா? எங்க சேர் இல்லையே, பரவாயில்லையே. உன் பேர் என்னம்மா? கிங்கிணி. சொந்த ஊரு? கொங்கணி. உனக்கு என்ன வேணும்? சார், எனக்கு மிஸ்டர் ஆனந்தோட ஆட்டோகிராஃப் வேணும். என்ன பெரிய ஆனந்தோட ஆட்டோகிராஃப்? அது என்ன வரவல சும்மா ஆனந்தம் 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 அங்கேயே அலையறீங்க? என்ன உங்க பெரிய ஆனந்த? இந்த பாரு, நீ கையெழுத்து கேட்கிற அந்த ஆனந்தோட தலையெழுத்தியே நிர்ணயிக்கிறவன் நாம. அவன் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும் எல்லாம் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்தது. கொண்டா, நானே கையெழுத்து போட்டு தரேன். ஏன் இப்படி போய் சொல்ற? பார்த்தாலே தெரியுது நீ ஆனந்த் சாருக்கு என்ன வேணும். எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன? எடுபுடி.
Hey, you dance with me. Hey, you listen to me. Hey, you sing with me. மலரும் மொட்டுக்கள் அழகும் எட்டுக்கள் இளமை கட்டுக்குள் இணைந்து தட்டுங்கள் இரவினில் இனித்திடும் கனவுகள் இதயம் முழுது முனது நினைவு you come to me. Hey, you dance with me. Hey, you listen to me. Hey, you join with me. கவிதை பாடு மழையை பொழியும் பருவமேகம் மனதில் விழுந்து கவிதை பாடும் மழையை பொழியும் பருவமேகம் மனதில் விழுந்து கவிதை பாடும் மறுபடி மறுபடி மயக்கமே மதனும் ரதியும் இணைந்து எழுத ஐயோ listen to me. ஐயோ sing with me. மலரும் மொட்டுக்கள் அழகும் எட்டுக்கள் இளமை கட்டுக்குள் இணைந்து தட்டுங்கள் இரவினில் இனித்திடும் கனவுகள் இதயம் முழுது முனது நினைவு ஐயோ come to me. ஐயோ dance with me. மனம் ஒரு மலரிடம் புகுந்தது புகலிடம் நினைவு யாவும் இனிமையாகும் நிதமும் இன்பம் பலம் வரும் மனம் ஒரு மலரிடம் புகுந்தது புகலிடம் நினைவு யாவும் இனிமையாகும் நிதமும் இன்பம் பலம் வரும் மனது யாவும் உனது மோகம் மனது முழுதும் உனது மோகம் உனது நினைவில் புதிய வேகம் மனது முழுதும் உனது மோகம் உனது நினைவில் புதிய வேகம் உறவினில் கலந்தது இனிக்குதே உனக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கு ஐயோ come to me. Hey, ஐயோ dance with me. Hey, ஐயோ listen to me. Hey, ஐயோ sing with me. மலரும் மொட்டுக்கள் அழகும் எட்டுக்கள் இளமை கட்டுக்குள் இணைந்து தட்டுங்கள் இரவினில் இனித்திடும் கனவுகள் இதயம் முழுது முனது நினைவு ஐயோ listen to me. Hey, you join with me. Hey, you come to me. Hey, you sing with me. Autograph.
மிஸ்டர், இவளுக்கு தான் மானம் இல்ல, உங்களுக்குமா? முகத்தை காமிச்சா பல்ல எழுப்பீங்க, உடம்ப காமிச்சா கையெழுத்து போட்டுடுவீங்களா? இது வேற யாருக்கோ சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேரு தான் கற்பு, பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலன்னா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு தான் அர்த்தம். கை தட்ட வேண்டியவங்களை பார்த்து கண்ணத்துல போட்டுக்காதடி. வா வாடினா. இது வேற யாருக்கோ சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேரு தான் கற்பு, பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கல, புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு தான் அர்த்தம். தாத்தா, ஒரு 50 ரூபா கூட, அப்புறமா தரேன். அப்புறமா தரேன்னு சொல்லி 1500 ரூபாய் வாங்கியிருக்கேன். முதல்ல அதை கொடு, அதுல இருந்து 50 ரூபாய் கொடுக்கறேன். சம்பாதிக்கிறேங்கிற திமிர்ல பேசுறியா? எஸ், திமிர்ல தான் பேசுறேன். இப்ப என்ன செய்யலாங்கிற? அடடடடா, ஆரம்பிச்சிட்டீங்களா அண்ணன் தங்கச்சி சண்டைய? இது சண்டை இல்லம்மா, லேவாதேவி. நீ குடுக்கறதெல்லாம் கணக்கு வச்சு வட்டியும் முதலமா உன்னுடைய கல்யாணத்துக்கு திருப்பி கொடுத்துறேன். உனக்கு வாழ்க்கையே நான் தான் பார்த்து வைக்கணும். அண்ணே, முதல்ல நீ லைஃப்ல செட்டில் ஆறத பாத்துக்க, அப்புறம் என்ன பத்தி கவலைப்படலாம். பிசினஸ் பண்றேன் அது இதுன்னு சொல்லி அம்மாவை நம்ப வச்சு இருக்கிற சொத்துல 3/4 ஒழிச்சிட்ட. என்ன காப்பாத்துறியோ இல்லையோ, நீ பெரிய ஆளா வரப்போறேன்னு நம்பிட்டு இருக்காங்களே அம்மா, அதை கெடுத்துறாத. இந்த உலகத்துல ஈஸியா கிடைக்கிறது அட்வைஸ் ஒண்ணுதான். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாம்பேல இருந்து இங்க வந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். அவனை பார்த்து நான் எப்படியாவது மேல போயிடுவேன். மிஸ்டர் ரமேஷ், இந்த வேலை உங்களுக்கு கொடுத்தாச்சு. மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பளம் மினிஸ்டர் சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். பட் ஒன் திங், 2 மாசத்துக்கு 50,000 நீங்க சேல்ஸ் டர்னோவர் காட்டினாதான் இந்த வேலை உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகும். சரிங்க சார். ஹால்ல உட்காருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர சொல்றேன். ஓகே சார். மேனேஜர், நம்ம வாடிக்கைக்காரங்களுக்கெல்லாம் போன் பண்ணி இந்த ரமேஷ் வந்தா நம்ம சரக்கு அவன்கிட்ட இருந்து வாங்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. சார். மேனேஜர், மந்திரி சிபாரிசை மறுத்துட்டா வீணா பெரிய எடுத்து பொல்லாப்ப வந்து சேர்ந்துரும். அதுக்கு பதிலா மாசத்துக்கு 2000, 4000 ரூபாய் கொடுத்துட்டு அவனுக்கு வேலை செய்ய தெரியலன்னு வீட்டுக்கு அனுப்புறது பெட்டர். நீ கூட சொன்னீங்களே நம்ம கம்பெனில வேலை செய்ய ஒரு நல்ல ஆள் இருக்காரு, பேர் கூட சந்தானம்னு சொன்னீங்களே, அவர் 2 மாசம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். பிசினஸ்ல நீ எப்படி இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கன்னு இப்பதான் புரியுது. மாஸ்டர் பிரைன்பா உனக்கு. சூரி, அரசியலும் சரி வியாபாரத்திலும் சரி ராஜதந்திரம் தான் ஜெயிக்க முடியும். ஐம் சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் உங்கள்கிட்ட சரியா பேச முடியல. எப்படா இருக்க? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. என்னடா அது? என்னென்னமோ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா என்னாச்சு? எதுவும் சரிப்பட்டு வரல, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். டேய், நான் இருக்கிறப்போ நீ ஏன்டா கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே? யார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு? ரொம்ப அழகா இருக்காளே. தன்னை விட ஒருத்தி அழகா இருக்கான்னு உங்க அம்மா இப்பதான் முதல் தடவை ஒத்துக்கிட்டு இருக்கா. யாரு அந்த பொண்ணு? பொண்ணா இவ? கண்ணா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்ணிக்கும். அதனால பொண்ணா ஆனா இல்ல ரெண்டும் கட்டானான்னு குழம்பிடக்கூடாது. இவ பொண்ணே தான். எடுத்தது ஏன் கேமரா வாச்சே? அம்மா, இவ என்ன பல பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டா. என்னடா சொன்னா? இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேர் தான் கற்பு, பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலனா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு சொன்னா, இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி மஸ்தான் பண்ற வேலை. அம்மா, பேசுறவங்க ரசனையே இல்லாதவங்க, சிரிச்சு பேசுறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க. நீங்க ஏன் ரசிகை, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். கீதா, நான் சில டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரசிகர்கள் மத்தியில் அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த டியூன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பாடி காட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும். Oh, really? Oh, I'm so lucky. இந்த அட்ரஸ்க்கு Thank you. ஆனா ஒரு வேண்டுகோள், நீங்க மட்டும் தான் வரணும்.
கூட யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. தேங்க் யூ ஆனந்த். வரட்டுமா? இது நான் எதிர்பார்க்காத இந்த அதிர்ச்சி. இந்த மாதிரி எத்தனையோ அதிர்ச்சி இருக்கு. இந்த பாம் கூட வெடிக்கலாம். தேங்க் யூ. இதுவும் உங்களுக்கு மட்டும்தான். பை பை. பாய். ஹாய் கீதா. ஹாய் ஆனந்த். நீங்க கிட்டார் வாசிக்கிறப்போ என்ன மாதிரி ரசிகர்களோட நரம்புகளை அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க லவ் சாங்ஸ் பாடுறப்போ அப்படி உங்களை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணுது. ஆமா, நீங்க எப்பவுமே இங்க வந்து தான் கம்போஸ் பண்ணுவீங்களா? இல்ல கீதா, என் மூட பொறுத்து. நீங்க இங்க வருவீங்கிறதுக்காக தான். பியூட்டிஃபுல் ஸ்விம்மிங் பூல். நீங்க நான் கிட்டார் வாசிக்கிறத ரசிக்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சா ஸ்விம்மிங் பூல்ல ரசிக்கிறீங்களே. உங்க காதல் பாட்டை கேட்டு உடம்பே சூடேறி போச்சு. இதுல நீச்சல் அடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க நீங்க நீங்களும் வாங்க. ஐயே, எனக்கு தெரியாது. நீச்சல் அடிக்க தெரியாதா? தெரியாது. நான் கத்து தரேன் வாங்க. 2 நாள்ல குப்புறப்படுத்தி நீச்சல் அடிக்கிற அளவு கத்து தரேன் வாங்க. வேண்டாங்க. வாங்க. ஐயோ வாங்க. உள்ள போறேன். வாங்க. தூக்குங்க. பயப்படாம வாங்க. நான் சொல்றபடி செய்யுங்க. இப்போ பிளாட்டா படுங்க. ஈ பிளாட்டா சி பிளாட்டா? ஐயோ, தண்ணி மேல பிளாட்டா படுங்க. அங்க படுங்க. இப்போ கை கால் ஆட்டுங்க. ஆட்டா வந்துருமா? டெஃபினட்டா. என் கூட 2 நாள் இருந்தா நிச்சயமா வந்துரும். ஆட்டுங்க. என்ன? அங்கெல்லாம் பிடிக்காதீங்க, கூச்சமா இருக்கு. இப்படி எல்லாம் கூச்சப்பட்டா எதுவுமே கத்துக்க முடியாது. படுங்க. அப்படிங்கறீங்க? படுங்க. ஆமா. இப்ப ஆட்டு. ஃபாஸ்டா. ஃபாஸ்டா. சபாஷ். அருமையான காதல் ரசனை. ஏன் சார், ஜலகிரீட செஞ்சாதான் கம்போசிங் வருமா? எவளை எப்படி எங்க மடக்கலாம் வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுட்டு விளையாடுறீங்களா? கீதா, வெளியே வா. அவுட். இத பாருங்க மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு இவ மேல ஆசை இருந்தா முதல்ல இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீச்சல் கத்துக்குங்க. உங்க பாட்டுல மயங்குற இந்த மாதிரி பைத்தியங்களை கெடுத்துறாதீங்க. நான் நினைச்சா எது வேணும் செய்யலாம். ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆமா, இவர் பெரிய ஹீரோ. இப்பாங்க வாடி அலையிரா. என்னங்க, இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? என்ன விசேஷம்? யாரையா மந்திரி பதவியில தூக்கிட்டாங்களா? அது என்ன பெரிய நியூஸ்? அதுதான் தினம் நடக்குது. இந்த நியூஸ படிங்க. என்ன நியூஸ்? மணமகள் தேவை, விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கவும். தேர்வு நடக்கும் இடம் அடையார் பார்க் ஹோட்டல், பிரின்ஸ் சூட். நேரடி தேர்வு திங்கள் காலை முதல். இப்படிக்கு உங்கள் ஆனந்த். குத்துக்கல்லு மாதிரி பெத்தவங்க நாம இருக்கும் போது மணமகள் தேவைன்னு இவனே விளம்பரம் கொடுத்திருக்கானே. ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னமோ வர வர எல்லாமே லகீரா போச்சு. தினசரி செய்தித்தாளில் மணமகள் தேவை என்ற தங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன். என்னுடைய உயரம் 6 அடிக்கு 6 அங்குலம் கம்மி. நிறம் அழகு அத்தனையும் எனக்குண்டு. முன் அனுபவம் இல்லை. என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் எல்லா வகையிலும் திருப்திகரமாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன். என்ன சித்தப்பா, இவ்வளவுதானே? ஏகப்பட்ட கூட்டம். அத்தனை பேரையும் சந்திச்சு பேசணும்னா உனக்கு நேரடி 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். அதனால 50 பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளியே தள்ளிட்டேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஐட்டத்தையும் நிதானமா பார்த்து எதை பிடிக்க போறேன்னு சொல்லு.
அப்படி பாக்குற? நம்ம ரிசப்ஷனிஸ்ட் லதாவுடைய போட்டோ தான். என்ன தனியா கூப்பிட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு என் அப்ளிகேஷனையும் அந்த ஃபைல்ல சொருகிடுங்க. நான் சொருகிட்டேன். உண்மையா சொல்றீங்க? நிஜமா தான். உன் மேல காதல் என்ன இப்படி எல்லாம் அவ செய்வாளா? உன்னை அலைய விடாம ஆரம்பத்திலேயே இதை சொல்லி இருக்கலாம் அந்த மூதேவி. சித்தப்பா, அவ இப்ப ரிசப்ஷன்ல இருந்தா உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க. நான் லதா தான் பேசுறேன். இதோ வந்துடுறேன். மே ஐ கம் இன்? கம் இன். இது நீங்களா அனுப்பிச்சது? அப்ளிகேஷன் போட்டு தான் செலக்ட் பண்ணுமா? நீங்க முன்னாலே சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். பாப்பா, இத தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்பி எவ்வளவு செலவு பண்ணிருக்கு தெரியுமா? மத்தியானம் நான் ஆர்டர் பண்ண போற சாப்பாட்டையும் சேர்த்து 2500 ரூபாய். என்ன 2500 ரூபாய் உனக்கு பிஸ்கு பிஸ்கு ஆகி போச்சா? நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க வந்தது ஒரு பிளசன்ட் ஷாக். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. அப்ளிகேஷன்லாம் திருப்பி கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் இருங்க, அதெல்லாம் என்கிட்ட கொடுங்க. நானே போய் அவங்களை எல்லாம் அனுப்பிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஏ மிஸ்டர், விளம்பரத்தை கொடுத்து என்ன வெறுப்பேத்த பாத்தீங்கல்ல? இப்ப நான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் வந்தவங்களை எல்லாம் வாசலோட போக சொல்றீங்க. காதல் கல்யாணங்கிறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஷோகேஸ்ல வச்சு விக்கிறது இல்ல, அது புனிதமானது. இப்ப எல்லாரையும் அனுப்ப சொல்றீங்களே, அத்தனை பேர் மனசு எவ்வளவு வாடி போகும். என்னெல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. பணமும் புகழ் இருந்தா உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உங்க காலடியிலேயே வந்து விழுவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. அப்புறம் உங்க பேர்ல இருக்கிற ஆனந்தம் வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். பி கேர்ஃபுல். அவ விஷமமா சிரிக்கும் போதே நினைச்சேன் ஏதோ விவகாரம் நடக்க போகுதுன்னு. நடந்துடுச்சு. அவளை மட்டும் தட்டணும்னு தான் நினைச்சேன். நேர்த்தி அடி அடிச்சிட்டா. இப்ப என்ன பண்ண போற? சித்தப்பா, அவ என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு இன்சல்ட் பண்றாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவ மேல எனக்கு லவ் அதிகமாயிட்டே வருது. எப்படியாவது என் காதல் அவகிட்ட சொல்லியே தீரணும். சூரி, அன்னைக்கு தான் ப்ராப்ளத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? நாளைக்கு காலைல நீ ஆஃபீஸுக்கு வா. என்னால முடிஞ்ச தம்பி, நீ சூரிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். இந்தாப்பா. தேங்க்யூ. லதா, இவதான் என் சிஸ்டர். லதா, என் ஃப்ரெண்டு மனோகர் சொல்லுவனே, இவன் தான். ஹலோ. ஹலோ. உங்க பேரை அடிக்கடி எங்க அண்ணன் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். நைஸ் மீட்டிங் யூ. Pleasure's mine. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். திரும்ப திரும்ப இவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸ்வீட் கேர்ள். மனோகர், இவன் இதுவரைக்கும் யாரு கூட சேர்ந்து உருப்படல. எல்லாரும் சந்தர்ப்பம் தன்னை எப்ப தேடி வரும், வாழ்க்கையில எப்ப முன்னேறலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் அது வந்த போதெல்லாம் முட்டாத்தனமா நடந்துகிட்டு எல்லாத்துலயும் நஷ்டப்பட்டுட்டான். எங்க அதிர்ஷ்டம் நீ இப்ப வந்திருக்க. இவனை எப்படியாவது முன்னு கொண்டு வந்திருப்பா. நிச்சயமா முன்னு கொண்டாரு. லதா, நீங்க தானே? ஆமா. நந்தி வந்திருக்கு. கொடுங்க. I love you, Lata. Anand. மிஸ் லதாங்கிறது நீங்க தானே மேடம்? உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. I love you, Lata. Anand.
நான் இந்த ஏரியா போஸ்ட் மாஸ்டர்மா. ஏன் சர்வீஸ்ல ஒரே நேரத்துல ஒருத்தருக்கு இத்தனை தந்தி கொடுத்ததை நான் பார்த்ததே இல்லம்மா. ஐ லவ் யூன்னு தந்தி கொடுத்த அந்த ஆனந்துங்கிற பைத்தியக்காரன் எங்க இருக்கிறானோ எனக்கு தெரியல. ஆனா லதாங்கிறது நீதானம்மா. தயவு செய்து நீ அவனை லவ் பண்ணிடுமா. ஏன்னா நாங்க தினமும் இப்படி வந்து நிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாது பாரு. ஐ லவ் யூ அர்த்தம் தெரியுமா? 100 தந்தி அடிச்சா அப்படியே ஐசா உருகிடுவேன்னு நினைப்பா. ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியது, அவளோட 4 நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை விட்டுட்டு இன்னொன்னு தேட வேண்டியது. இதுதானே சார் உங்க டிக்ஷனரியில காதலுக்கு அர்த்தம்? லதா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஐ சின்சியர்லி லவ் யூ. ஏன் சார் லவ் பண்றேன்னு சொல்றீங்களே, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நீங்க பாட்டு பாடுறத நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துருங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? அட்லீஸ்ட் ரோட்ட கூட்டுங்கன்னு சொல்றேன், கூட்டிடுவீங்களா? இதெல்லாம் சுத்த பேத்தல். எவ்வளவு ஒரு திட்ட லிப்ஸ்டிக்க வாங்கி இப்படி கார் கண்ணாடியில எழுதுறத விட்டுட்டு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிங்க. இப்படி ஆளையறதாவது நிக்கும். வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருக்க. சிகரெட்ல பெருசா சாம்பல் வர வரைக்கும் பஃப் பண்ணேன்னு அர்த்தம் தெரியுமா? வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மன தவிப்புன்னு அர்த்தம். தவிப்ப சொல்லு, முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன். தெலுங்குல பாபான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்படி நான் உன்னை கூப்பிடணும்னு நீ ஆசைப்படுறியா? ஆசையா தான் இருக்கு. ஆனா உன் தங்கச்சி என்ன நினைப்பான்னு தெரியலையே. என் தங்க நான் சொன்னா மறுக்க மாட்டா. அதுலயும் லதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க ஏதாவது விளம்பர படமா? சோப்பா இல்ல விளக்கு மாத்துக்கா? என்ன விளம்பரத்துக்காக ரோடு கூட்டுறீங்க? டிவில காட்டுவாங்கடா, எத்தனை மழை கூட்டினாலும் தெரியாது. வீடு பிரபல பாக்கு விளக்கமாறுன்னு சொல்லுவாங்கடா. இது ஒரு விதமான பப்ளிசிட்டிடா. எலெக்ஷன் ஏதாவது வருதா? லதா, உனது வார்த்தை எனது வேதம். எதையும் செய்ய காத்திருக்கிறது என் இதயம். என் காதலை நம்பினால் கடிதம் சொல்லும் இடத்தில் உன் காலடி ஓசை கேட்கட்டும். ஆனந்த்.
கீதா, இப்போ உங்ககிட்ட நான் உண்மையை சொல்றேன். முதல்ல நான் ஆனந்த பார்த்தப்போ எனக்கு தெரியாமலே என்னையும் மீறி அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனையோ பெண்கள் அவர் நம்மோட பேச மாட்டாரா பார்க்க மாட்டாரான்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த அவரை திட்டினேன், அவமானப்படுத்தினேன். என்ன தவிர வேற யாரையும் அவர் மனசுல நினைக்க கூடாதுங்கிறது தான் என் எண்ணம். நான் நினைச்சது நடந்தது, காதலும் சக்சஸ் ஆயிடுச்சு. I want to tell you something. Wait a minute. Papa! தொடாத தாளம் போட வேண்டும், வராத ராகம் பாட வேண்டும். தொடாத தாளம் போடாத ராகம் பாட வேண்டும். ஊரெங்கும் நம் மேடைதான், ஊர்கோலம் உன்னோடு தான். ஊரெங்கும் நம் மேடைதான், ஊர்கோலம் உன்னோடு தான். தொடாத தாளம் போட வேண்டும், வராத ராகம் பாட வேண்டும். தொடாத தாளம் போட வேண்டும். கூடவா ஆடை போல ஆடவா மேடையில் ஆயிரம் ஆசை கூட அந்தியில் சிந்துதான். வாட என்ற காற்றுக்கென்ன வந்தது, வாலிபத்தை சொல்லி சொல்லி கிள்ளுது. வாசமல்லி பூவுக்கென்ன ஆனது, வாடை வட்ட நெஞ்சும் தேய்ந்து போனது. கண்ணே என் கண்ணி பெண்ணே, கை சேர்ந்த சின்ன பெண்ணே. தொடாத தாளம் போட வேண்டும், வராத ராகம் பாட வேண்டும். தொடாத தாளம் போட வேண்டும், வராத ராகம் பாட வேண்டும். ஊரெங்கும் நம் மேடைதான், ஊர்வலம் முன்னோடுதான். ஊரெங்கும் நம் மேடைதான், ஊர்வலம் உன்னோடுதான். தொடாத தாளம் போட வேண்டும், வராத ராகம் பாட வேண்டும். தொடாத தாளம் தர பறிப்பந்திரி. மாலையும் மாற்றவில்லை, மங்கையோ மாலைதான், கன்னியும்
பிள்ளை கண்ணனோ தங்கந்தான் காதலுக்கு இன்று நல்ல யோகமே கண்ணில் வந்த காதல் அம்பு பாயுமே காத்திருந்து காத்திருந்து பாரமே கை இரண்டில் சேர்ந்த பின்பு மாறுமே தொடாத தாளம் போட வேண்டும் வராத ராகம் பாட வேண்டும் தொடாத தாளம் போட வேண்டும் வராத ராகம் பாட வேண்டும் ஊரெங்கும் நம் மேடைதான் ஊர்வலம் உன்னோடுதான் ஊரெங்கும் நம் மேடைதான் ஊர்வலம் உன்னோடுதான் சித்தப்பா எந்திரிங்க. அப்பா நீ சுத்துனதுல உடம்பு நகவ புரியல. ஆமா என்ன குதூகலமா இருக்கிற? காதல் கை கூடிடுச்சா? பார்த்தாச்சு, பாடியாச்சு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாச்சு. வெரி குட். ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிச்சோரா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. இதுல மத்தவங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ண ரைட் கிடையாது. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஊழல் மாதிரி ஸ்டடியா நிலைச்சு நிக்கணும். ஆனந்த், லதா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி விட. ஓகே, நல்ல ஃபேமிலி. என்ன கேட்காம என் கூட கலந்து பேசாம நீ எப்படி மனோகருக்கு வாக்கு கொடுக்கலாம்? இட்ஸ் டூ லேட். நான் ஏற்கனவே என் காதலுக்கு சிக்னல் போட்டாச்சு. நான் ஆனந்த காதலிக்கிறேன். என்ன துணிச்சல் இருந்தா வெக்கம் இல்லாம என்கிட்டே சொல்லுவேன். வயசு பொண்ண வேலைக்கு அனுப்பி வயித்த கழுவிட்டு இருக்கே, அதுல உனக்கு வெக்கமா இல்ல? காதலிக்கிறதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? மனோகருக்கு என்ன குறைச்சல் கேளுமா? ஆனந்துக்கும் ஒன்னும் குறைச்சல் இல்லையே. அவனுக்கு நீ 10ஓட 11. ஓஹோ, படிப்பு, அழகு, சாந்தம், நடத்தைங்கிற 10 குணங்களோட நான் 11 சொல்றீங்களா? தேங்க்யூ பிரதர். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல கழுத. அம்மா இனிமே நீ அவகிட்ட பேசு. ஏமா நல்ல பையனா தனமா பார்த்து வச்சிருக்கான். அம்மா, மனோகர நான் மட்டமானவர்னு சொல்லலையே. காதலிக்கிறது ஒருத்தர, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்தரங்கிற மாதிரி மகளை நீ பெக்கலையே. மனோகர் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் சொன்ன மாதிரியே சொல்லு. பெரியவங்க பேச்சு கேட்காம கண்டபடி முடிவெடுக்கிறது, அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அழுதுகிட்டு வந்து நிக்கிறது. எதுக்கு சிரிக்கிற? நான் எப்பவுமே அழமாட்டேன். டைரக்டோரியல் டச். நான் வரமா, பாய். அம்மா நீ என்னமா சொல்ற? அவ இஷ்டப்படியே விட்டுடு, அதான் நல்லது. இத சொன்னா மனோகர் மனசு ரொம்ப கஷ்டப்படுமே. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கலாம் இல்லையா? இத நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். இட்ஸ் ஆல் ரைட். அத பத்தியே நீ ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி என்னால இருக்க முடியலையே மனோ. மனோகர், கொஞ்ச நாள் ஆத்திரப்படாம பொறுமையாரு. அவ தலையில ஆனந்த் தான் எழுதி வச்சிருந்தா அது நடந்துட்டு போட்டும். இல்ல மனோகர் தான் எழுதி இருந்தா அதை தடுக்க யாராலையும் முடியாது. தட்ஸ் ஆல். பாலாஜி, இது ஃபாரின் வாட்ச். இதுக்கு பேர் ரோபோ வாட்ச். நான் காரி அடைஞ்சதுக்கு உனக்கு அன்பளிப்பு. எனக்கா? தேங்க்யூ சோ மச். உண்மையான நண்பன் தான் நீதான்ப்பா. ரோபோ வாட்ச் இத வச்சு என் காதல நான் சக்சஸ் பண்றேன் பாரு. தூள் பண்ணிடுறேன். ரோபோ வாட்ச். ஏய் பாலாஜி, ஐயோ இந்த வாட்சை பத்தி சொல்லவே இல்லையே. அதுல டேப் ரெக்கார்ட் இருக்கு. கண்ட நேரத்துல கண்டது பேசுமே. எசக்கு புசுக்கா மாட்டிக்க போறான். மாட்டிக்கிட்டு ஏயா என் பின்னாடி சுத்தி என் உயிர் இப்படி வாங்குற? என் உயிரே நீதானே, அதனால தான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். யோ, முன்ன பின்ன தெரியாதவனா எப்படியா காதலிக்கிறது? இது முன்ன இது பின்ன. சரியா பார்க்காதது உன்னுடைய தப்பு. கஷ்டம். உன்னை பார்த்தா எனக்கு காதல் வரல. எனக்கு கண்ணா பின்னான்னு வருதே. யோ, என்னையா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? ஆமா, நான் யார் தெரியுமா? நல்லா தெரியுமே. நீ ஒரு குரங்கு மூஞ்சி. உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கியா? சரியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. உன்னால எனக்கு வாழ்க்கையில என்ன தர முடியும்? உனக்கு நான் தரக்கூடியதெல்லாம் தெருப்படி தெருப்படி தெருப்படி. இந்த தமாஷல வேணாம், நான் சீரியஸா கேக்குறேன். என் அழகுல மயங்கி தானே நீ என்ன காதலிக்கிற? இந்த பாரு, மத்தவங்க மாதிரி போய் சொல்லி நீ பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன்ல நான் சொல்ல போறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மூதேவி.
எங்க இருந்தது? யோ, நானும் பாக்குறேன். வந்ததுல நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க. சத்தியமா நான் ஒண்ணு சொல்லமா? அடிச்சு சும்மா இருயா. ஓ மூஞ்சிக்கு உன் கூட பாக்க வந்து பேசிக்கிட்டு இருக்க பாரு. நான் ஒரு முட்டாள் முட்டாள் முட்டாள். என்ன கர்மண்டா அது? ஏயா நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பொண்ணை சரி பண்ண முடியலையா? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? ஓடாதடியா ஓடாதடியா ஓடாதடியா. ஏய், என்ன திமிரு இருக்கு உனக்கு? இது வேணும், இன்னும் வேணும். என்னைய தடியான்னு சொல்ல முடியாது. என்ன கீதா, மேனேஜரை பார்க்க போயிருந்தியாமே, என்ன விஷயம்? பாம்பேல இருந்து ட்ரங்க் கால் வந்துச்சு. எங்க அப்பாவுக்கு 3வது தடவையா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். என்ன வர சொல்லிருக்காங்க. நான் லீவ்ல போறேன். போயிட்டு எப்ப வருவேன்? சீக்கிரமா வந்துருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உன் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா எனக்கு பத்திரிக்கை அனுப்பு, மறந்துடாத. என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணை நான் தொட்டு காட்டுறேன். என்ன சொல்றேன்? நிச்சயமா உன்னால முடியாது. சேலஞ்ச் சேலஞ்ச். 5 ரூபா தரேன். 50 ரூபா தரேன். 100 ரூபா தர்றேன். பார், முடிச்சு காட்டுறேன். என்னங்க, உட்காருங்க உட்காருங்க. நீ என்னடா பெருசா கிழிச்சிட்ட? நான் அந்த பொண்ணோட கண்ணத்திய கிள்ளிட்டு வர பாக்குறியாடா? என்ன பெட்டு கட்டுற? 50 ரூபா வைக்கிறேன். அதே 100 ரூபா. 150 எடுத்து வை. எப்படி? தூள் வச்சு தூள் வச்சு டக்கரா. ஏய், நம்ம 2 பேருக்கு இப்போ ஒரு பந்தயம். அந்த 4 பேரையும் நான் சாத்திட்டு வரேன். அப்படி நான் சாத்திட்டு வந்தேன்னா இப்போ எனக்கு நீ இவ்ளோ கிஸ் கொடுக்கணும். ஓகே? ஓகே. பெட்ல இருந்து பின் வாங்க மாட்டியே?
டெஸ்ட்ல ஜெயிச்சிட்டானா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏதாவது அடிக்கடி பட்டதா? ஒண்ணும் இல்லையே. ஐயோ, ரொம்ப வலிக்குமே. வலி வலிக்கலையே. போய் சொல்லாதீங்க, ரொம்ப வலிக்கும். சொன்னா புரி. லதா, என்னது? உங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அப்படி செஞ்சேன். அதுதான் அவரோட பேரு. ஐயோ, சரியான மண்டு நீங்க. நான் மாமா அத்தைன்னு சொன்னது உப்பா அம்மாவை தான். அப்படியா? ஐயோ, ஆவ். ஆராரோ ஆராரோ, நீ வேறோ நான் வேறோ.
லதா லதா, உனக்கு இன்னைக்கு விடுதலை, வாமா. போமா, இந்த ரூம்ல ட்ரெஸ் மாத்திக்க. லதா கூட கொஞ்சம் பேசணும். லதா உங்களோட பேச விரும்பல. ஏன் சார் வீணா தொந்தரவு பண்றீங்க? வேற எவ வீட்டு கதவை தட்டுங்க. இது சம்சார் இருக்கிற வீடு. ப்ளீஸ் நீங்க போலாம். ஆனந்த், நீ எத்தனை நாளைக்கு தான்ப்பா இப்படி இருக்க போற? சந்தேகம் எனக்குள்ள இருந்த சங்கீதத்தையும் சந்தோஷத்தையும் உனக்காக உங்க அப்பாவும் நானும் பச்சை தண்ணி கூட குடிக்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பாப்பா, வாழ்ந்து அனுபவிச்சு நீங்க ஒரு 5 நிமிஷம் அப்பாவை காணணும்னா என்ன தவிக்கிறீங்க? நீங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அப்பா என்ன துடிச்சிடறாரு. அப்படி இருக்கிறப்போ நாங்க வாழ வேண்டிய வயசுல வாழ முடியாம போயிட்டோமே. லதாவை பிரிஞ்சு எப்படிமா என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு எங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்படுத்திடுச்சு பாத்தீங்களா? வேதனைப்பட்டு ஆக போறது ஒண்ணுமில்ல. வந்து என் கையால ஒரு பிடி சாப்பிடுப்பா. அதை கொடுங்க, நான் சாப்பிடுறேன். லதாவோட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு என் கடைசி அத்தியாயத்தை சாவால முடிச்சுக்கிறமா. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. ஆத்திரப்பட்டுட்டாளே தவிர அவ மனசுல மட்டும் இந்த வருத்தம் இல்லாமலா போயிடும். 2-3 நாள்ல எல்லாம் சரியாயிடும். வாப்பா. அம்மா, வா. என்ன கொஞ்சம் தனியா விட்டுருங்க பிளீஸ். லதா, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. உன்கிட்ட கோபம் மட்டும்தான் இருக்கு, குணம் இல்ல. என்னமோ உனக்கு மட்டும்தான் பெரிய தலைகுனிவு ஏற்பட்ட மாதிரி நடந்துக்கிறியே. நீ செஞ்சது மட்டும் என்ன நியாயம்? ஆனந்தாவது ரகசியமா போய் உன்னை பத்தி விசாரிச்சான். ஆனா நீ நாளுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தையே நிறுத்தி எல்லாரையும் தலைகுனிய வச்சிட்டியே. உன்னால அவன் மட்டும் அவமானப்படல, நம்ம குடும்பத்துக்கே கேவலமாயிடுச்சு. நான் தான் தெரியாம கேக்குறேன், அவனை பார்க்க மாட்டேன்னு நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு அவன் என்னடி அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டான்? இந்த பாரு, நடந்ததை மறந்துட்டு அவனை பார்த்து பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க. இல்லைன்னா இவ்வளவு அசிங்கத்துக்கு அப்புறம் உன்னை கட்டிக்க ஒருத்தம் கூட கிட்ட வர மாட்டான். பாத்தியா லதா, ஆனந்தோட திமிர? யாரோ மீனான ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறானா, பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கான். இத பார். உன்னை வெறுப்பேத்தான் இந்த பத்திரிகை உனக்கு அனுப்பியிருக்கான். இத பார்த்ததும் நீ ஓடி போய் அவன் காலில் விழுவேன்னு ரொம்ப கேவலமா இட போட்டிருக்கான். என்ன தப்பு கணக்கு போட்டுட்டார் அண்ணே. அம்மா அவருக்காக பறிஞ்சு பேசினப்போ ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டணும்னு நினைச்சு என் மனச மாத்திக்கலான்னு இருந்தேன். சரியான நேரத்துல இந்த பத்திரிக்கை வந்து அவர் எப்பேற்பட்ட புரிய வச்சிருச்சு. இப்ப என்ன செய்ய போற? அழுதுகிட்டு மூலையில உட்கார மாட்டேன். இப்ப நான் யாருன்னு அவருக்கு புரிய வைக்கணும். எந்த முகூர்த்தத்துல இந்த ஆனந்துக்கு கல்யாணம் இந்த பத்திரிக்கையில எழுதி இருக்கோ அதே முகூர்த்தத்துல என் கல்யாணமும் நடக்கணும். லதா, அண்ணா, என்ன கட்டிக்க போறவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் மேல சந்தேகப்படக்கூடாது. அவனுக்கு அழகலனாலும் பரவாயில்ல. நீயா பார்த்து யார கட்டிக்க சொல்றியோ அவனை நான் கட்டிக்கிறேன். இந்த முடிவுல இருந்து மாற மாட்டியே? நிச்சயமா இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன், என் கல்யாண பத்திரிக்கையை இந்த மாதிரி சாதாரணமா பிரிண்ட் பண்ண கூடாது. பெரிய பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சு அந்த ஆனந்தோட வீட்டுக்கு முன்னால உள்ள சவறு பூரா ஒட்டணும். அப்பதான் என் ஆத்திரம் தீரும்.
தண்டிக்கிறதுக்கு முன்னால நான் நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்க இல்லையா? மன உறுதியே இல்லாத உங்களுக்கு கழுத்தை நீட்டினா காலம் பூரா நான் தலை புனைய வேண்டியதுதான். அம்மா, அத பாத்தீங்களா? அந்த போஸ்டர் பாத்தியம்மா? என்னம்மா பேசாம இருக்கீங்க? ஆனந்த், ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு நெஞ்செழுத்தம் கூடாது. அம்மா, அவளை ஒரு தடவை பார்த்து பேசுனீன்னா கண்டிப்பா மனசு மாறிடுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து எனக்காக போய் லதா பார்த்துட்டு வா ப்ளீஸ். உன்னை கையெடுத்து கும்புறம்மா, உங்க காலில் வேண்டாம். போயிட்டு வரேன்ப்பா. உனக்காக நான் போய் அவளை கேட்டுட்டு வரேன். வணக்கம். வாங்க உட்காருங்க. நீங்க கொஞ்சம் உங்க மகளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? சொல்லாம இல்ல, சொன்னேன். அவ என்ன சொன்னா? உடைஞ்சது இனி ஒட்டாதுன்னு சொல்லிட்டா. என் புள்ள ஏதோ தெரியாம செஞ்சிட்டான், அதுக்காக இப்படி தண்டிக்கிறது நியாயமா? மன்னிப்பு கேட்க வந்தவன தயவு தாட்சண்யம் இல்லாம லதா பார்க்க மறுத்துட்டாளாமே. அவனுக்காக நான் உங்க பொண்ணு கால்ல விழ தயாரா இருக்கேன். எப்படியாவது அவங்கள ஒண்ணு சேர்த்து வைங்கம்மா. லதாவோட கல்யாண பத்திரிகையை பார்த்ததும் ஆனந்த் இடிஞ்சு போயிட்டான். 4 நாளா அவன் எதுவுமே சாப்பிடல. இப்ப கூட ஒண்ணு குடிமுடிகி போயிடல. அவளை கொஞ்சம் மனச மாத்திக்க சொல்லுங்க. என் மகனுக்காக மடிப்பிச்ச கேக்குறேம்மா. உங்க மகனுக்காக நான் அவகிட்ட பேசாத நாளே கிடையாது. ஆனா அவ பேசுற பேச்சு எனக்கே மனமா இருக்கு. ஏமா, எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க? இத பாத்தீங்களா? எங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே நிச்சயம் பண்ணலையே. இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பத்திரிகை உங்களுக்கு யார் அனுப்பிச்சாங்க? என் தங்கச்சியை பத்தி யார்கிட்ட போய் கேக்குறது? உண்மை தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்க வேண்டியது. இப்ப என்னடானா உங்க மகனோட கல்யாண பத்திரிகை அனுப்பி வச்சுட்டு லதாவுக்கு கல்யாணம் தெரிஞ்ச உடனே அந்த பத்திரிகை நாங்க அடிக்கலன்னு போய் சொல்லி மழுப்பது. ஏமா, லதா மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருந்தா உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி மனசு மாறி இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. அதை கெடுத்துறாதீங்க. போங்கம்மா போங்க. அம்மா, லதாவை பார்த்துட்டியா? சமாதானப்படுத்திட்டியா? உன் சிரிப்புல இருந்தே நீ நல்ல செய்தியா தான் சொல்ல போறேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. லதா என்னம்மா சொன்னா? முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா நான் சொல்றேன். இல்ல, நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். லதா சரின்னு சொல்லிட்டாளா? நீ சாப்பிட்டாதான் நான் சொல்லுவேன். வா சாப்பிடு. என்னம்மா வம்பு பண்ற? நீ சொல்லுமா, நான் கேட்டுக்கிட்டே சாப்பிடுறேன். கேட்டுக்கிட்டே சாப்பிட்டா கஷ்டம். எதை முழுங்குறதுன்னு தெரியாம திண்டாடுவேன். சாப்பிடு சொல்றேன். அம்மா, நான் சாப்பிட சொல்லு. 4-5 நாளா நீ சாப்பிடவே இல்லை. நீ எவ்வளவு சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, நான் அப்புறம் சொல்றேன். என்ன மணி? போய் கை கழுவு.
லதா என்னம்மா சொன்ன? அதான் கை கழுவிட சொன்னேனப்பா. என்னம்மா சொல்ற? என்னம்மா இது? எனக்கே தெரியாம எனக்கு கல்யாணம் யாருமா பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க? எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. யாரோ என் வாழ்க்கையை விளையாடுறாங்க. அது மனுஷனா தெய்வமானு தான் தெரியல. உன்ன மாதிரி யாராலையும் இவ்வளவு சீக்கிரம் மனசை மாத்திக்க முடியாதுரி. ஆனா அதனால நிச்சயதார்த்தத்தோட அவரை கழட்டி விட்டுட்ட. இப்ப மனோ ஒரு புருஷன் ஆயிட்டாரே, அவரை எப்ப கழட்டி விட போற? என்னோட பல நாள் பழகிட்டு என்ன சந்தேகப்பட்டா தூக்கி எறியறதுல என்னடி தப்பு? என்ன மாதிரி மானமுள்ள எந்த பொண்ணும் இப்படிதான் செஞ்சிருப்பா. உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஏகபத்தினி விரதன்னு கும்பிட்ட ராமச்சந்திரமூர்த்தி, அதாவது ராம, யாரோ ஒருத்த சீதையோட கற்பு மேல லசப்பட்டாங்கிறதுக்காக அவளை காட்டு காமிச்சாராம். எதுக்காக? மத்தவங்களோட சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்காக. அப்ப கடைசி வரைக்கும் சேரவே இல்ல. என்ன புரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக என்ன பத்தி மத்தவங்க கிட்ட கேட்கணும்? அதை தாங்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? எனக்கு தன்மானம் ஜாஸ்தி. இதுக்கு பேர் தன்மானம் இல்லடி, அவமானம். நீ ஆனந்த காதலிக்கிறப்போ என்ன நடுவுல வச்சு எப்படியெல்லாம் விளையாடின, என்னெல்லாம் டெஸ்ட் வச்ச. அப்ப நானும் அவரோ உன்னை டீஸ் பண்ணமா, இல்ல உன்ன மாதிரி அவசரப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டமா? நான் போய் 4 பேர்கிட்ட ஆனந்த் எப்படிப்பட்டவர்னு கேட்கலையே. ஒலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? யாரோ கிளப்பி விட்ட பொருளைய நம்பி மனசுக்குள்ளே புழுங்காம ஆனந்த் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல என்னடி தப்பு? ஒருவேளை அதே உன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருந்தா நீ என்னடி செஞ்ச? என்ன நம்புங்க நம்புங்கன்னு கதைப்ப. ஆனந்த் நம்பலன்னா தூக்கு போட்டுட்டு செத்திருப்ப இல்ல? இப்ப வந்து உன்கிட்ட நியாயம் பேசுறேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். ஆனந்தோட உன்னை சேர்த்து பார்த்த கண்ணால வேற ஒருத்தரோட நீ சேர்ந்து இருக்கிறத பாக்குறப்போ என் மனசு கேட்கல. அதனாலதான் இவ்ளோ பேசிட்டேன். இத பாருடி, மணவரையில எல்லாரும் உன் தலையில அச்சத போட்டாங்க. ஆனா நீ மண்ணையே வாரி போட்டுக்கிட்ட. ஐ எம் சாரி. நான் வரேன். மனோ, உன்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. நீ மட்டும் அரசியல் இருந்தேன்னு வச்சுக்க, பெரிய அரசியல்வாதி ஆயிருப்ப. முதல்ல ஒரு மொட்டை கடிதாசி அனுப்பி ஆனந்த குழப்பன, அதையே வச்சு லதா நிச்சயதார்த்தத்தை உடைச்சிட்ட. அவனுக்கே தெரியாம அவன் கல்யாண பத்திரம் பிரிண்ட் பண்ணி லதா மனசைய நிமிஷத்துல மாத்திட்ட. யூ ஆர் சூப்பர் இன்டெலிஜென்ட் பா. எல்லாத்துலயும் நீ எனக்கு பக்கபலமா இருந்ததுனாலதான் என்னால் இதையெல்லாம் சாதிக்க முடிச்சது. இந்த சந்தோஷமான நேரத்துல உனக்கு ஒரு சந்தோஷமான பரிசு தர போறேன். இன்னையிலிருந்து உன்னை என் கம்பெனியில பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். தங்கச்சி லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.
பூவாலே மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று கலங்குதே மயங்குதே காதல் வாடுதே பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் காண வேண்டும் தேவியை கேட்க வேண்டும் கேள்வியை தேகம் எங்கும் மேவி நின்று ஓடுகின்ற ஜீவனும் வேறு வேறு பாதை தேடி விலகியின்று போகுதே பூவிட்டு பூந்தென்றல் போகுமோ பெண்ணுள்ளம் என் கண்ணீர் காணுமோ பூவிட்டு பூந்தென்றல் போகுமோ பெண்ணுள்ளம் என் கண்ணீர் காணுமோ பொழுதும் விழியுமோ பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று வடிவம் கூட மாறலாம் நீயும் நானும் பாடிய நினைவு மாறக்கூடுமோ தேவி பேரை பாடும் நாவும் வேறு பாடல் பாடுமோ ஆவி என்று கலந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ ஆனந்தம் என் வீட்டை மறந்தது அழுது விழிகள் கரைந்தது ஆனந்தம் என் வீட்டை மறந்தது அழுது விழிகள் கரைந்தது அவளில் நினைவிலேனோ பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று கலங்குதே மயங்குதே காதல் வாடுதே பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று
லதா 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 ஏதோ மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். உணர்ச்சி வசப்படாம பாத்துக்கங்க. இந்தாங்க, இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. சீக்கிரமாவே குணமாயிடும். வர்றேன். லதா இங்க இருந்தா மறுபடியும் இதே மாதிரி நடக்கலாம். அதனால ஒரு சேஞ்சுக்காக ஊட்டி கூட்டு போலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொன்னா நீ நம்ப மாட்டேன். இவதான் என் பொண்ணு. அந்த பேமானி பாலாஜியோட நெருக்கமா பழகினான். பயத்துல 4 மாசம் அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். வெளியே தெரிஞ்சா வெக்கக்கேடு, கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பொண்ணை கூட்டிக்கிட்டு புத்தூருக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு. இந்த மூதேவி பாலாஜியுடைய போட்டோ தான் எல்லார் கையிலயும் இருந்துச்சு. அம்மாடி, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். கேட்கறதும் விடுறதும் ஓ இஷ்டம். அதுக்கு மேல ஆண்டவன் விட்டபடி இந்த போட்டோ எல்லாம் கொடு. இன்னும் 4 இடத்துல கொண்டு போய் காட்டணும். உன் போட்டோலயும் ஒண்ணு இருந்தா கொடு, இந்த ஆல்பத்துல சேர்த்துக்கிறேன். வரம்மா. சரி சரி வாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். ஏன் ஆனந்த் இப்படி ஆயிட்டீங்க? இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா? நீங்க அவளை நினைக்கிற அளவுக்கு அவ உங்களை நினைக்கலையே. அப்புறம் இப்படி குடிச்சு உங்களே நீங்க அழிச்சுக்கிறீங்க. நினைக்க தெரிஞ்ச என்னால அவளை மறக்க முடியல. மறக்க துணிஞ்ச அவளால என்ன நினைக்க முடியல. அவ எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வாழறாளோ, அதே மாதிரி நீங்களும் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? ஏன், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கீதா, என் மனசுக்குள்ளே இருக்கிற லதாவுக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல. அந்த லதாங்கிற வட்டத்துக்குள்ள அதை விட்டு வெளியே வர முடியல. கீதா, எனக்காக ஒரு உதவி செய்வியா? லதாவை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் பிளீஸ். அவளை நல்லா புரிஞ்சிருந்தும் அவன் மேல சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மனப்பூர்வமா மன்னிச்சுட்டேன் அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அந்த சந்தோஷத்திலே விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட்டுருவேன். கீதா, நான் லதாவை பார்க்கறதுக்கு உதவி செய்வியா? அவ இப்ப ஊர்ல இல்ல, புருஷனோட ஊட்டிக்கு போயிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்.
ஹலோ ஆனந்த், எங்க இப்படி திடீர்னு? ஜஸ்ட் ஃபார் a change. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்த செய்தி ஒண்ணு சொல்ல போறேன். தி கிரேட் சிங்கர் ஆனந்த் இப்போ நமக்காக பாடுவார். I want to tell you something. Wait a minute. I want to tell you something. Wait a minute. It's a love story. It's a true story. I want to tell you something. Wait a minute. I want to tell you something. Wait a minute. என்று கொடியில் பிறந்தது, பூமாலை போல வாழ கனவினை வளர்த்தது. பூ ஒன்று பூஜைக்கென்று கொடியில் பிறந்தது, பூமாலை போல வாழ கனவினை வளர்த்தது. புதிய பூபாளம் கேட்டது, பூவும் கண் கொண்டு பார்த்தது. பெரிய தேவார பாடலும் இணைந்து காற்றோடு பாடுது. நான் அறியாத பொழுதினில் பூ வழி மாறி பிரிந்தது. I want to tell you something. Wait a minute. Hey, I want to tell you something. Wait a minute. It's a love story. It's a true story. I'll tell you something. Wait a minute. I want to tell you something. Wait a minute. நிழலும் என்று நினைத்தது மனதுதான், ஆனந்தம் மலரும் என்று தவித்தது கனவுதான். நீ எந்த நிழலும் என்று நினைத்தது மனதுதான், ஆனந்தம் மலரும் என்று தவித்தது கனவுதான். எனது மனம் இன்று தனிமையில், உனது உறவென்னும் இனிமையில் புதிய சங்கீதம் படிக்குதே, வெளியில் சொல்லாமல் துடிக்குதே. நான் அறியாத உணர்வுகள் நீ எனதென்று உணர்த்துதே. I want to tell you something. Wait a minute. Hey, I want to tell you something. Wait a minute. It's a love story. It's a true story.
மார்னிங் சார். சார் 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 என் முதுகுல ஒரு கையெழுத்து போடுங்க சார் ப்ளீஸ் சார். தம்பி இங்க வா. மிஸ்டர் ஆனந்த் உள்ள இருக்காருல்ல? ஆமா. அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து லதா இந்த அட்ரஸ்க்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிடுறியா? ஓகே சரிங்க சார். லதாமா உங்ககிட்ட இந்த சீட்டை கொடுத்து இந்த அட்ரஸுக்கு வர சொன்னாங்க. யார பார்க்கணும்? லதா இருக்காங்களா? அவங்களே தான் இப்ப பார்க்க முடியாது. அவங்கதான் என்ன வர சொன்னாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். போயா போயா. ஏமன் தள்ளுற? சார் தான் போயா. மிஸ்டர் வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் எதுக்கு வரணும்? நீங்க தானே மிஸ்டர் ஆனந்த்? எஸ். நீங்க கலாட்டா பண்றதா எங்களுக்கு போன் வந்திருக்கு. இந்த வீட்ல இருக்க லதா தான் என்ன வர சொன்னாங்க. சாரி மிஸ்டர் ஆனந்த், எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வேற. நீங்க அடிக்கடி லதாவை தொந்தரவு பண்றதாகவும் அதனால நீங்க ஊட்டிக்கு வந்ததாகவும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்காங்க. நோ நோ, இதெல்லாம் போய். இல்லைங்க மிஸ்டர் ஆனந்த், கம்ப்ளைண்ட் கொடுத்ததே லதா தான். வாங்க ஸ்டேஷனுக்கு. என்ன சத்தம்? யாரோ திருட்டு போய் உள்ள நுழைய பார்த்தான். வாட்ச்மேனுக்கு அவனுக்கு தகராறு வந்துருச்சு. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. நீ போய் உள்ள தூங்குமா? வேண்டான்னு உதர்ன. அதுவும் சோச்சேன். ஆனா பழி வாங்குற குணம் உனக்கு இருக்குங்கிறது ஆனந்த் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. உன்னை காதலிச்ச குற்றத்துக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? அவருக்காக எத்தனையோ நாள் ஜன்னலுக்கு பிடிச்சுக்கிட்டு வரமாட்டாரான்னு ஏங்கினியே, அதை மறந்துட்டு அவரையே கம்பி எண்ண வச்சுட்டியே. கீதா, சந்தேகப்பட்டு உன்னை பத்தி விசாரிச்சது தப்புன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்த மனுஷனை வீட்டுக்குள்ள வந்து பிளாக்மெயில் பண்றாரு, கொலை மிரட்டல் செய்யறாருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கம்பிக்கு பின்னால் நிக்க வச்சுட்டியடி. ஆனந்த் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சனா? என்ன சொல்ற? ஊட்டியில நடந்தத சொல்றேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஷட் அப். ஊட்டியில என் வீட்டுக்கு ஆனந்த் வந்தது எனக்கு தெரியாது. நான் ஏன் அவர் மேல என்ன கொடுக்கணும்? அப்படின்னா நீ ஊட்டியில ஆனந்த பார்க்கவே இல்லையா? ஆனந்த் ஊட்டிக்கு வந்தது எனக்கு தெரியும். ஆனா வீட்டுக்கு வந்தாரான்னு என்னங்க சத்தம்? யாரோ திருட்டு போய் உள்ள நுழைய பார்த்தான். வாட்ச்மேனுக்கு அவனுக்கு தகராறு வந்துருச்சு. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனந்த் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு ஏன் உன் புருஷன் உன்கிட்ட சொல்லாம மறைக்கணும்? இத வச்சு பாக்குறப்போ நீ ஆனந்த காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தும் எதுக்காக அந்த மனோகர் வீட்டையே சுத்தி சுத்தி வந்தாரு? எந்த ஆதாயமும் இல்லாம உங்க அண்ணன் சூரிக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை எதுக்கு மனோகர் தரணும்? ஆனந்துக்கு மொட்டை கடுதாசி அனுப்பினதும் நிச்சயதார்த்த நேரத்துக்கு அவங்கள வரவழைச்சதும் ஏன் உன் புருஷனா இருக்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு. ஆனந்துக்கே தெரியாம அவரோட போலி கல்யாண பத்திரிக்கை எப்படி உனக்கு மட்டும் வந்துச்சு? அதையும் உங்க அண்ணன் சூரி கொண்டு வந்து கொடுத்தாரு போலியே. இன்னொன்னு சொல்றேன் கேளு. பத்திரிகையில இருந்த தேதியில ஆனந்துக்கு கல்யாணம் நடந்துச்சான்னு ஒரு தடவை விசாரிச்சு பாத்தியா? யாரு எப்படி பிளான் பண்ணிருந்தா இந்த உள் பொருளாதார நிலைமை, உங்க அண்ணனோட பேராசை, உன்னோட அவசர புத்தி, ஆனந்தோட இளகிய மனசு, இதையெல்லாம் துல்லியமா எடை போட்டு செஸ் கோயின்ஸ் நகர்த்துற மாதிரி தன் திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்ட நபர் வேற யாரும் இல்ல, மிஸ்டர் மனோகர். அன்பார்ச்சுனேட்லி ஓம் புருஷன். Pee 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 pee.
போல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க கஞ்சி கஞ்சி கவலை இல்ல மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க துன்பத்தில இன்பம் உண்டு அந்த இன்பங்களை நீ கண்டு பின்னால போல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க கஞ்சி கஞ்சி கவலை இல்ல மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க போட்டது நல்லதொரு நாள் தானே கண்ணால ஜாட சொல்லி கையோட சேர்ந்தது காலம் இனி தேர்ந்தானே மச்சான வச்சு கடி மார் மேலதான் மெச்சாம மெச்சி கடி ஊர் மேலதான் மச்சான வச்சு கடி மார் மேலதான் மெச்சாம மெச்சி கடி ஊர் மேலதான் கொண்டாட்டி ஆனாத்தான் கொண்டாட்டம் கும்மாளம் இப்போதும் எப்போதுதான் எம்மா எம்மா போல 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 குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க போல போல குடிசையில கொஞ்சி விளையாடு. என்னடா பாட்டு பாட்டை விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா ஆட்டம் வேணாண்டா அதுக்கு பந்தது பத்தாதுடா மேடைய கட்டண பத்தாது மேடைய கட்டண பத்தாது மேளத்தை கொட்டுன பத்தாது மேளத்தை கொட்டுன பத்தாது தாலிய கட்டண பத்தாது தண்ணி அடிச்சா பத்தாது பந்திய வையுங்க பந்திய வையுங்க பந்திய வையுங்கடா பரதேசி பசங்கடா பொருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ இப்ப வித போடுங்க கட்டிலுக்கு மேலாக எப்போதும் விட்டு விட்டு வெள்ளாம போடுங்க கண்ணு வைக்க போறாங்க பூமி இடம் கொடுத்தா போதாதம்மா சாமி வாரம் கொடுக்கும் தாராளமா பூமி இடம் கொடுத்தா போதாதம்மா சாமி வாரம் கொடுக்கும் தாராளமா முப்போகம் இப்போது நீ போடு தப்பாது அப்பாவாக போல எப்பா எப்பா போல 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 குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க கஞ்சி கஞ்சி கவலை இல்ல மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க துன்பத்தில இன்பம் உண்டு அந்த இன்பங்களை நீ கண்டு பின்னால போல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க கஞ்சி கஞ்சி கவலை இல்ல மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க. நடந்த குழப்பத்துக்கெல்லாம் அவ புருஷன் மனோகர் தான் காரணம்னு லதாவுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ உங்களை சந்திச்சு மன்னிப்பு கேட்கணும்னு துடிக்கிறா. அப்படியா? ஆ, தேங்க்யூ கீதா. நான் நிரபராதையும் லதாவுக்கு புரிய வச்சா போதும். வழக்கமா நாங்க 2 பேரும் சந்திக்கிற இடத்துக்கு சாயந்தரம் வர சொல்லு. இப்பவே போன் பண்ணு. ஓகே. ஹலோ, நான் கீதா பேசுறேன். கீதா, 1 minute. அவர் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். சொல்லு. 5:30 மணிக்கா? சரி, எனக்கு அந்த இடம் தெரியும். கண்டிப்பா வந்துடுறேன். கீதா, ஆனந்த் கிட்ட சொல்லிடு. நீயும் மறக்காம கட்டாயமா வந்துடணும்.
நான் அவளோட பேசினேன். உங்களை நிச்சயமா சந்திக்கிறேன்னு சொன்னா. தேங்க்யூ கீதா. மனோகருக்கு இது நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதம். கழுத்தை உங்களுக்கும் கருத்தை அவருக்கும் கொடுத்துவிட்டு மனைவி என்ற போலி முகமூடியுடன் உங்களுடன் நான் வாழ விரும்பவில்லை. எனக்காக ஏங்கி தவித்த ஆனந்திடம் எனது தவறுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பை கேட்டு பெறுவதற்கு போய்க் கொண்டிருக்கிறேன். புறப்படுவதற்கு முன் உங்களிடம் இந்த கடிதம் மூலம் மன்னிப்பு கேட்கிறேன். கண்ணீரால் கிடைக்காத பிராயச்சித்தம் அவர் காலடியில் என் மரணத்தின் மூலம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றேன். என்னுடைய மரணத்திற்கு யாரும் பொறுப்பல்ல, நானே பொறுப்பு. லதா. ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லப்பா, இப்படி மாற மாட்டியான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே, காரணத்தை சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுறோம். உன்னை இப்படி சிரிச்ச முகத்தோட பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? டாடி, இனிமே நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். எப்ப நீ இப்படி மாறிட்டியோ இனிமே இந்த வீடே கலகலப்பா இருக்கும்டா. தேங்க்யூ டாட். அம்மா, இனிமே என்ன பத்த கவலையே உனக்கு இருக்க கூடாது. ஓகே? என்ன ஸ்டைலா போறா பாத்தியா? அவன் அப்பனே கொண்டு வந்திருக்கான். அத்தா எங்க போறேன்னு கேட்டா அது அபசகுணம். புருஷன்ட்ட சொல்லாம போனா அது அநாகரிகம். பிள்ளையார் கோயிலுக்கு போறேன். பிள்ளையார் கோயிலுக்கா? நான் அவரோட பக்தனாச்சே. ஒண்ணு செய்வோமா? 2 பேரும் சேர்ந்து போவோம். கமான். அர்ச்சனை யார் பேருக்கு பண்ணணும்? ஆனந்த். ஓம் அக்ரதண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா விக்ரம் பிரம்மணாய மகாகணாய நமः. ஓம் விநாயகாய நமः, ராஜாய நமः, சுர்பகணாய நமः, கணேசாய நமः, ஏகாந்தாய நமः, ஏகபுத்ராய நமः, கபிலாய நமः, கபிலஜாய நமः, லம்போதராய நமः, கணேசாய நமः, வக்ரதுண்டாய நமः, சோமகாய நமः, சோமகப்ராய நமः, சௌனோபகாய நமः, சண்மோபகாய நமः, சதாம்பாய நமः, சக்திமுக்திப்ரதாய நமः, சித்தப்பிரதூராய நமः, வாமாய நமः, வாமதூராய நமः, வாசவாசாய நமः, தன்னோ நமः, ஸ்ரீபாதராய நமः, ஸ்ரீதேவராய நமः, ஸ்ரீசூதாய நமः, ஸ்ரீபந்தாய நமः, ஸ்ரீகடாய நமः, ஸ்ரீவிகாய நமः, விகடபிரதாய நமः, சோரதாம்யாய நமः. ஓம் ராஜாதிராஜாய கண்யகாய ராஜாய நமः. கற்பூர நீராஜன தூபம் சமர்ப்பயாமி. மிஸ்டர் மனோகர், மிஸ்டர் மனோகர்,
வாங்க சார், நேரம் கெட்ட நேரத்துல வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? என் பையன் ஆனந்த யாரோ கத்தியால குத்திட்டாங்க. ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு. தப்பான விலாசத்து வந்திருக்கீங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய விஷயம் சார். மிஸ்டர் மனோகர், என் மகனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. லதா லதான்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். ஒரே ஒரு முறை லதாவை வந்து அவனை பார்த்துட்டு வந்துருச்சுடுங்க. தயவு செய்து இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த ராத்திரி வேலையில உங்களை மாதிரி பெரிய மனுஷன் வந்து என் பொண்டாட்டி அனுப்புவீங்கன்னு கேக்குறப்போ நான் அனுப்பாம இருந்தா அது மனித விமானம் இல்ல. நானும் புதுசா கல்யாணமானவன், என் பொண்டாட்டி இல்லைன்னா போர் அடிக்கும். ஒண்ணு செய்யுங்க, உங்க மகன் ஆனந்த் கிட்ட என் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் உங்க பொண்டாட்டி என்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்களா? உங்க பொண்டாட்டி அனுப்புங்கன்னு சொல்றப்போ இந்த வயசுல இவ்வளவு கோவம் வருது. எனக்கு எவ்வளவு கோவம் வரும். லதா என்னுடைய வைஃப், அவளை அனுப்பவே முடியாது. உங்க மகன் உயிரோடு இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன. கெட் அவுட். இருமா, யார பார்க்க வந்த? ஆனந்தையா? நீ இங்க வந்தது உன் வீட்டுக்காரருக்கு தெரியுமா? நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிடுற. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்ன தடுக்காதீங்க, ஒரே ஒரு தடவை ஆனந்த பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ். இப்ப ஆனந்த பார்க்க உன்னை அனுமதிச்சேன்னா இந்த வயசான காலத்துல என் பொண்டாட்டிய உன் புருஷங்கிட்ட அனுப்ப வேண்டிய அவமானம் எனக்கு வரும். அதை விட நீ போய் உன் புருஷங்கிட்ட சொல்லி அவனையும் கூட்டிட்டு வாமா. சார், நடந்த தப்புக்கெல்லாம் நானே அவசர புத்தியும் தான் காரணம். ஒரே ஒரு தடவை ஆனந்த பார்க்க அனுமதி கொடுங்க சார். இல்லப்பா, முடியாது. தயவு செஞ்சு நீ போயிடு. நீங்க அனுமதி கொடுக்கலன்னா நானே போறேன். இருமா, நீ இப்ப ஆனந்த பாக்குறது யாருக்கு நல்லதில்லை. பேசாம வா. ஆனந்த், ஆனந்த், ஒரு தடவை சார். ஆனந்த், 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 சொன்ன வேலையை சரியா செஞ்சீங்க. 5000 ரூபாய் அதிகமா வச்சுக்க. ஆளை காலி பண்ண விஷயம் அடுத்தவனு தெரியறதுக்குள்ளார இடத்த காலி பண்ணு. இப்ப சந்தோஷமா? இப்ப உங்களுக்கு திருப்தியா? இன்னும் என்ன பாக்கி இருக்கு? ஆனந்தைய வாழ்க்கையில இருந்து பிரிச்சுங்க. இப்போ உலகத்தை விட்டே பிரிக்க பாக்குறீங்க. அவர் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாரு, என்ன துரோகம் செஞ்சாரு? மனசாட்சி இருக்கிற மனுஷன் தானே பதில் கிடைக்கும். உங்களை கூட்டிக்கிட்டு போய் ஆனந்தோட கடைசி மூச்சு அடங்குறதுக்குள்ள பாக்கணும்னு கேட்கதான் வந்த. ஆனா உங்களுக்கு மனைவிங்கிற அவமானத்தோட வாழறதை விட அவருக்கு காதலிங்கிற பெருமையோட சாகிறதே மேல். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு அருந்தாச்சு. நீங்க புருஷனா மட்டுமில்ல, மனுஷனாவே மதிக்க முடியாதவர். நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தானே உங்களுக்கு நான் கட்டுப்படணும். உங்களையே வேண்டாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கவே கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த தாலியை கழட்ட விட மாட்டேன். எதுக்காக ஊரறிய உன்னை மனைவியாக்கணும், அந்த எண்ணம் நிறைவேற வரைக்கும் இந்த தாலி உன் கழுத்துல தாண்டி தொங்கும். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நாடி துடிப்பும் குறைஞ்சுக்கிட்டே வருது. அதிகமா போனா ஒரு 3 மணி நேரம் தான் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் என் கூட வா, நான் ஒரு இன்ஜெக்ஷன் தரேன். அதை போடு. நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கிறேன். ஆனந்துடைய சாவும் என்னுடைய சாந்தி முகூர்த்தமும் ஒரே நேரத்துல நடக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண ஏற்பட்ட பாத்தியா? எப்படி இருக்கு? தயவு செஞ்சு என்ன விடு. கிளைமேக்ஸ் இல்லாம வணக்கம் போடவே கூடாது லதா, போடவே கூடாது.
உன் புருஷனை கொலை செஞ்ச குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன்